ரீசன்ட் பீரியட் ஒரு 6-7 மாசமா ஒரு பெரும் கூட்டத்தை நம்ம தற்குறின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதையும் தாண்டி அந்த தலைவரே நாங்க தற்குறிகள் இல்ல, ஆச்சரியக்குறி, கேள்விக்குறி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினாரு. ஆனா அந்த கூட்டமும் தற்குறித்தனமாவே தான் பண்ணிக்கிட்டு இருந்தது. அந்த கூட்டத்தை நம்மளால மாத்திர முடியாதா அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய பேர் பேசியிருக்கோம். ஆனா ஒரு துளி கூட அதுல இருந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே நம்மளால கொண்டு வர முடியல, மாற்றம்ங்கிறது நம்மளால ஏற்படுத்த முடியல. ஐயோ இவங்கெல்லாம் இப்படியே திருந்தாமலே போயிருவாங்களோ அப்படிங்கிற மிகப்பெரிய ஆதங்கம் நமக்குள்ள இருந்துகிட்டு இருந்தது. இப்போ அந்த ஆதங்கத்தை போக்குனது அவங்களே தான். அதுக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அவங்களுக்குன்னா அவங்களுக்கு இல்ல, தலைவனுக்கு. நம்மெல்லாம் அவங்கள தற்குறின்னு சொன்னதுக்கு காரணம் ஒரு ஆதங்கம் தாங்க. போறியேடா, அத்தனை கூட்டத்துக்குள்ள போறியே, சாவறியே, சாவேன்னு தெரிஞ்சு மறுபடியும் அங்க போறியே அப்படிங்கிற அந்த ஆதங்கம் இருக்குல்ல, அந்த ஆதங்கத்துலதான் நம்ம தற்குறின்னு சொன்னோம். ஆனா தலைவரு அவங்க தற்குறிதான் அப்படின்னு அவரே பிக்ஸ் பண்ணிக்கிட்டாரு. அதனாலதான் அவரோட எண்ணம், நம்ம என்ன பண்ணாலும் இந்த தற்குறிகளாவே நம்ம கூடயே இருக்கும், நம்மளை விட்டு போகாது அப்படிங்கிற தைரியம் உருவாயிருக்கு. அந்த தைரியத்தை அவருக்குள்ள உருவாக்குறது கூட அந்த புஷி ஆனந்த் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தலைவர் கார்ல ஸ்பீடா போயிட்டு இருக்கிறாருங்க, அதாவது ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்காரு, பின்னாடி பொதுச் செயலாளர் கெஸ் வாங்க முடியாம ஓடி வந்துட்டு இருக்க பொதுச் செயலாளரை தாண்டி ஒரு வயசான மனுஷன். சரி பொதுச் செயலாளர் இப்படி ஓடுறாரே, அவருக்கு பின்னாடி போவோம் அப்படிங்கிற எண்ணம் கூட தொண்டர்களுக்கு கிடையாது. அவரையும் பீட் பண்ணிட்டு ஸ்பீடா ஓடி வராங்க. நீ இந்த கட்சிக்கு யாரா இருந்தா எங்களுக்கு என்னடா, எங்களுக்கு தலைவரை பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஓடுறாங்க. தலைவர்ல இருந்து தொண்டர்கள் வரைக்கும் எல்லாருமே ஏதோ ஒரு பிணைப்புல சுருண்டு கிடந்தாங்க. கூடுதல் ஆச்சரியம் என்னன்னா, அவரோட மனைவி சங்கீதா அவர்களே விவாகரத்துக்கு அப்ளை பண்றாங்க. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாம் படிச்சு பார்த்தோம்னா ஒரு சராசரி மனிதனை விட கீழே தான் இருக்காங்க விஜய். ஒரு சராசரி புருஷன் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கேட்ட தற்குறிகள் அவருக்கு உறுதுணையா, அவருக்கு முட்டு கொடுத்து, அவருக்கு சப்போர்ட் பண்ணி, அவருக்கு ஸ்ட்ரென்த்தா தான் நின்னாங்க. ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் எப்போ சங்கீதா கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ கிட்டத்தட்ட அந்த தற்குறிகள்ல பாதி பேத்துக்கு மேல உண்மையாலுமே தலைவன் சொன்ன கேள்விக்குறியா மாறி இருக்காங்க. என்ன தலைவா, ஊர்ல இருக்கிற கட்சி எல்லாம் கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும் போது, ஆனா நீங்க மட்டும்தான் நான் தான் சிஎம், என் கூட வர எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களுமே டெபுட்டி சிஎம், நம்மள நம்பி நிறைய பேர் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கும் ஆட்சியில பங்கு கொடுக்கணும் இல்லையா, அவர்களை நம்ம சமமாக மதிக்கணும் இல்லையா, நம்மை நோக்கி அவங்க வருவாங்க இல்லையா, இப்படி எல்லாம் பேசின உன்னை பார்த்து ஒரு ஆள் கூட திரும்பி பார்க்கல. எந்த கவலையும் இல்லாம, யார கேண்டிடேட்டா போடணுங்கிற எண்ணமும் இல்லாம 2 மாசத்துல எலெக்ஷனை வச்சுட்டு கட்சி விஷயத்தை எதையுமே பேசாம, எதையுமே கண்டுக்காம கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போக வேண்டிய ஆளா அவங்க. முறையா இந்த தற்குறிகள் பலர் கேள்விக்குறிகளா மாறினாங்க. என்னடா எல்லாம் கேள்விக்குறியா மாறிட்டீங்க அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போதுதான் ஆச்சரியக்குறிகளா மாறின சம்பவங்களும் நிறைய நடந்திருக்கு. இனிமே முட்டு கொடுக்க முடியாது தலைவா, இதெல்லாம் உனக்கு ரொம்ப அவசியமா தலைவா, கட்சியை பத்தி ஏதாவது அக்கறை இருக்கா இல்லையா தலைவா, இல்ல நாங்கெல்லாம் தற்குறிகளாவே இருந்துருவோம்னு நினைச்சிட்டியா தலைவா, விஜய் மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த தற்குறிகள் இவங்களையெல்லாம் எப்படா மாத்த போறோம்னு கேள்விக்குறியா தவிச்சுக்கிட்டு இருந்த நம்ம விஜய்க்கு அவங்களே ஆச்சரியக்குறியா மாறிட்டாங்க. நான் விஜயோட ஃபாலோவர் தான். நான் விஜய ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு 7000 ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. நீங்கெல்லாம் என்ன அன்ஃபாலோ கூட பண்ணிக்கோங்க, நான் இனி விஜய்க்காக பேச வேண்டிய அவசியம் இல்ல தலைவா. உனக்கு வேண்டி நான் என்னெல்லாம் பேசின தலைவா, இனி என்ன தலைவா நான் பேசுறது. கிட்டத்தட்ட ஒரு நடுத்தர வர்க்கம் விஜய் கிட்ட இருந்து வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி நானும் ஒரு விஜய் ஃபேன் தான், ஆனா இப்போ ஃபீல் பண்ற அளவுக்கு இருக்கு. ஏன்டா விஜய் ஃபேனா ஏன் ஃபீல் பண்றீங்க? அவர் பக்கம் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்குன்னு சொல்றாங்க. இருக்காங்க தான், இருந்து என்ன பிரயோஜனம்? இப்போ நல்லது போல நினைக்கிறோம், அது அப்படியே நடக்குமா? எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைல்ல, அந்த மாதிரி தான். அதனால தெரியல, மேபி வந்தாலும் அவ்வளோ ஒரு பெரிய மாற்றம் தான் நடக்காது. ஜாலியா ஒன்னா வந்தாங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் திறந்தாலே அதான் வந்துட்டு இருக்கு. ஸோ அதான் நம்பிக்கையே போயிடுச்சு. நானே டிஎம்கே சப்போர்ட்டரா எல்லாம் பார்க்க, நாங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணி ரொம்ப எங்கேஜா இருக்கும் அவருக்காக. ஆனா அவர் அந்த மாதிரி பண்றது ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. எல்லாரும் விஜய் அடிக்கிறாங்களே அப்படின்ட்டு. கல்யாணம் பண்ணா ஏத்துக்கலாம், அஃபேர் வச்சு எப்படி ஏத்துக்க முடியும்? இருந்தாலும் சிக்கல்கள் இருந்துகிட்டே தான் இருக்கு. இன்னும் சில பெண்கள் அங்கேயே இருக்காங்க. விஜய் பொண்டாட்டியே வேண்டான்னு அவங்க கூடயே போய் இருந்தாலும் நாங்க அவங்களுக்கு முன்னாடியே பொண்டாட்டிய போறோம் அப்படின்னு சொல்ற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் கூடிய சீக்கிரம் மாறிடுவாங்க. எத்தனை நாள் தான் இப்படியே இருப்பாங்க உண்மை தெரியாம? ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் தனக்காக பேசின எந்த தொண்டர்கள் மேலேயும் அவருக்கு துளி கூட அக்கறை கிடையாது.
சரி, அது என்ன விஜய்? விஜய் பின்னாடிதான் இத்தனை தற்குறிகளும் இருக்காங்களா? இருக்காங்க. இது எம்ஜிஆர் பின்னாடியும் இருந்தாங்க, இப்ப விஜய் பின்னாடி இருக்காங்க. எப்படி இவங்க எல்லாம் இவ்வளவு மாசா வெளியே வராங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எல்லாரும் பேசுறது ஒரே டெம்ப்ளேட்டா இருக்குல்ல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, தீய சக்தி திமுக, போதை பழக்கம் மிகுந்த தமிழ்நாடு, ஊழல் 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 தமிழ்நாடு, வாரிசு 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 கட்சி திமுக. இந்த 5 டெம்ப்ளேட் வார்த்தைகள் இருக்குல்ல, இந்த 5 டெம்ப்ளேட் வார்த்தைகளையும் இந்த தற்குறிகள் தான் கண்டுபிடிச்சாங்க பேசுறாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. இந்த 5 டெம்ப்ளேட்டும் 1967க்கு அப்புறம் தமிழ்நாடுக்குள்ள உலாவிக்கிட்டே தான் இருக்கு. 67ல தான் இந்த டெம்ப்ளேட்டை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் 3 வருஷம் இதை யாரு பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? 5ல 1 இல்லைங்க, அந்த வாரிசு கிடையாது, மிச்சம் எல்லாமே பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அப்ப இந்த 4 டெம்ப்ளேட்டையும் பயன்படுத்திக்கிட்டு இருந்தவங்க இந்த இந்தியா வீடுடைய மேல்தட்டு மக்கள்னு சொல்லப்படுற மக்கள். எதுக்கு பூசி மொழிகிட்டு எல்லாம் பாப்பானுங்கதான். ஒரு 10 வருஷம் அவங்க மட்டும் பேசினாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற 50 வருஷத்துலயும் யார பேச வச்சாங்க தெரியுமா? இப்ப யாரையெல்லாம் நம்ம தற்குறிகள்னு சொல்றோமோ அவங்களோட அப்பாவையும் தாத்தாவையும் பேச வச்சது. ஏன் அப்பாவையும் தாத்தாவையுமே அது பேச வச்சது. ஏன் உன் அப்பாவையும் தாத்தாவையும் மட்டும் சொன்ன, நீ இல்லையா அப்படின்னு என்கிட்ட கேக்குறீங்களா? நான் இல்லைங்க, நம்ம தான் தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு வெளியே வந்துட்டோம்ல. இது திமுகவின் எதிர்ப்பு மனநிலை. எதுக்கான எதிர்ப்புன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்தியா முழுக்க ஆங்கிலேயர்களை நம்ம எதிர்த்ததுக்கு என்ன காரணமோ அதே காரணத்தை வச்சுதான் இன்னைக்கும் திமுகவை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆங்கிலேயன் எல்லாத்துக்குமான சமமான கல்வியை கொடுத்தான். இந்தியாவிலேயே 2000 வருஷத்துக்கு அப்புறம் முதலா சமமான கல்வி கொடுத்தது ஆங்கிலேயன் தான். அதனாலதான் இந்தியாவுக்கு அவங்கள பிடிக்கல அப்படிங்கிறது நமக்கு தெரியாம போயிருச்சு. இன்றைய திராவிட மாடல் அரசு தமிழ்நாடு முழுக்க எல்லாத்துக்கும் கல்வி கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. ஆரம்ப கல்வியை கொடுத்தது பெரியாரின் வழி வந்த காமராஜர், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு இருக்க ஆராய்ச்சி கல்வி வரையும் கொண்டு வந்தது நம்ம முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். இங்கிருந்து ஆராய்ச்சி கல்வி மட்டும் இல்லாம அயல் நாடுகளுக்கு போய் கல்வி கற்று வர அளவுக்கு கல்வியை உயர்த்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறது நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஆரம்ப கல்வியை கொடுத்த காமராஜரையும் பிடிக்கல, ஆரம்ப கல்வியை கொடுத்த கர்ம வீரரையும் அவங்களுக்கு பிடிக்கல, ஆராய்ச்சி கல்வி வரையும் கொடுத்த முத்தமிழறிஞர் கலைஞரையும் பிடிக்காது, அயல் நாடுகளில் நமக்கு கல்வி கொடுத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினையும் அவங்களுக்கு பிடிக்காது. ஆனா இது எல்லாம் அவளுக்கு பிடிக்கலன்னா இங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன் நமக்கு பிடிக்காம போச்சு? நம்ம என்னைக்கு சொந்த புத்தியில யோசிச்சிருக்கோம்னு சொல்லுங்க. நம்ம இதுவரையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்க எல்லா டெம்ப்ளேட்டுகளையும் அவாதான் உருவாக்கி கொடுத்துட்டு இருக்காங்க. அதை நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். சாதிய அவாதான் கொடுத்தா நம்ம தூக்கி சுமக்கிறோம், பெண்ணடிமைத்தனத்தை அவாதான் கொடுத்தா நம்ம மட்டும்தான் தூக்கி சுமந்துகிட்டு இருக்கோம். ஔவையார் காலத்துல பெண்ணடிமைத்தனம்ங்கிற வார்த்தையே கிடையாது. 40க்கும் மேற்பட்ட பெண்பால் புலவர்களை கொண்ட ஒரே மொழி ஒரே இனம் தமிழ்நாடு தான், தமிழர்கள் தான். அதுக்கப்புறம் ஒரு 1500 வருஷமா அடிப்படை கல்வி கூட தெரியாம இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு ஆராய்ச்சி கல்வியிலிருந்து அயல்நாடு கல்வி வரைக்கும் ஏகபோகமான கல்வியை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இத பிடிக்காத அவங்க சொல்ற வார்த்தை தான் தீய சக்தி திமுக. சூத்திரர்களுக்கு, அதாவது பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட பட்டியல் பழங்குடியின மக்கள் கல்வி கற்றாலே அவளுக்கு பிடிக்காது. அந்த கல்வியை கொடுத்தது இன்னைக்கு நம்ம இவ்வளவு வசதி வாய்ப்புகளோட இருக்கிறோம், அதுவும் அவங்களுக்கு பிடிக்காது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பெண்கள் தான் பேசுறோம். எங்க பேசுறோம் இப்போ? பப்ளிக் ரோட்ல வந்து அத்தனை பேத்த சுத்தி நிக்க வச்சு மைக்கு போட்டு எல்லாத்துக்கும் கேக்குற மாதிரி நம்ம குரலை நம்ம எழுப்புறோம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பில்கிஸ் பானு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆசிஃபா கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படி வட இந்தியால பெண்களுக்கு நடந்த எல்லா குற்றங்களுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு அரசியல் இருக்கு. அந்த அரசியலும் அந்தந்த குற்றவாளிகளை தான் பாதுகாத்திருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல எந்த குற்றத்துக்கு ஆதரவாகவும் எந்த கட்சியும் வந்தது கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்படி நம்ம கைய வச்சு நம்ம கண்ணை குத்த வைக்கிறது தான் பார்ப்பனிய தந்திரம். அதை இவ்வளவு நாள் அவங்க தெளிவா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப விஜய் அதை இன்னும் கூர்மைப்படுத்துறாரு. திமுக தீய சக்தி தான். யாருக்கு? நம்மள படிக்க விடாம பண்ணனா பார்ப்பனிய சக்திக்கு. திமுக ஒரு ஊழல் கட்சி தான். சொத்துரிமை இல்லாத பெண்களுக்கு சொத்துரிமைய ஃபர்ஸ்டா கொடுத்ததுனால திமுக ஊழல் கட்சி ஆயிருச்சு. திமுக ஒரு வாரிசு கட்சிங்க. ஏன் தெரியுமா? தமிழ்நாட்டுல இருக்கிற யாருமே வாரிசு தொழிலான குலத்தொழில செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்றதுனாலயே அவங்க வாரிசு கட்சிங்க.
இப்படி வாரிசுகளே இல்லாத மாநிலங்கள்ல விஸ்வகர்ம யோஜனா பட்டைய கிளப்பிட்டு இருக்கு. வாரிசுகள் ஆண்டு கொண்டிருக்கும் இந்த தமிழ்நாட்டுல வெகுஜன மக்கள், அதாவது அடிமை பணியில இருக்க யாருமே வாரிசு தொழில் செய்யாம இருக்கும். அதனால இங்க நடக்கிற ஆட்சி வாரிசு ஆட்சி. எனதருமை முன்னாள் தற்குறிகளும் இன்றைய கேள்விக்குறிகளும் நாளை ஆச்சரியக்குறிகளுமாக மாறப்போகும் இளைஞர்களே, ஒன்ன நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சொந்த புத்தியில பேசினதே கிடையாது. தமிழை காட்டு மிராண்டி மொழி என்று பெரியார் சொன்னார். பார்ப்பனியம் சொல்லிக்கிட்டு இருந்ததுதான் இன்னைக்கு சீமான் சொல்லிட்டு இருக்காரு. சீமானுக்கு என்ன சொந்த புத்தின்னு நினைக்கிறீங்களா? திமுக ஒரு வாரிசு கட்சி, ஊழல் கட்சின்னு பார்ப்பனியம் சொன்னதான் விஜய் சொல்றாரு. அவருக்கு சொந்த புத்தி நினைக்கிறீங்களா? இதோ இன்னைக்கு நம்ம எல்லாரும் கல்வி கற்று பாதுகாப்பா தான் இருக்கிறோம். ஆனா நம்ம தான் சொல்றோம் இங்க பெண்கள், தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. இந்தியாவிலேயே அதிகமான தொழில் முனைவோர் பெண்கள் இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். இதே தமிழ்நாட்டுலதான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நம்ம பெண்களே பேசிட்டு இருக்கோம். காரணம் சுய புத்தியில நம்ம பேசுறது இல்லை. இனியாவதும் சுயமா நாம சிந்திப்போம். வர எலெக்ஷன்ல நம்ம ஆதரிக்க வேண்டிய ஒரே கட்சி திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகள் தான். வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் மற்றும் கூட்டணி கட்சிகளோட சின்னம். சுயமாக சிந்திப்போம், வெற்றி பெறுவோம். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். புன்னகையோடு நன்றி.